ஹலோ காய்ஸ், நாம் இப்போ சிக்கன் பிரியாணி பற்றி பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு கோழி வாங்கியிருக்கேன். ஒரு 1.5 கிலோ சைஸில் ஒரு கோழியை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருள்: இஞ்சி, பூடு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, உள்ளி, தக்காளி, பெருஞ்சீரகம், கொஞ்சம் அதே இறைச்சி மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம், மட்டன் மசாலா கொஞ்சம், தேங்காய் பால் கொஞ்சம், புதினா, மல்லிக்கீரை. நான் இப்போ பூடையும் இஞ்சியையும் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு அரைக்க போகிறேன். நல்லா அரைச்சி எடுத்துகிறேன். நல்லா கொஞ்சம் தரின்னு அரைச்ச போகிறோம். அப்புறம் வாங்கி வச்சுருக்க இறைச்சியில் கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன். 1/4 கிலோ அளவு தான் எடுத்துருக்கேன். மீதி ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன்னா நான் வைக்கிறதே 1/4 கிலோக்கு தான் நானே வைக்க போகிறேன் பிரியாணி. அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலாயும் மட்டன் மசாலாயும் போட்டு, உப்பு, இஞ்சி பூடையும் போட்டு நல்லா விரசி ஒரு அரை மணிக்கூர் ஊற வச்சிடணும். அரை மணிக்கூர் ஊற வச்சுட்டு எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சளையும் போட்டு நான் விரசி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அரை மணிக்கூர் கழித்து நம்ம ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் தான் விட்ருக்கேன். நான் நெய் சேர்க்கல, தேங்காய் எண்ணெயிலே வைக்கேன். இந்த ஸ்டாரு 3, அப்புறம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டுட்டு நம்ம இதில் என்ன வெட்டி வச்சுருக்க பல்லாரியை நம்ம போட்டு நல்லா வதக்கணும். பொன் நிறம் ஆகிறது வரை நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா பொன் நிறம் ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடணும். நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்கு மேலே கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூடு விழுதையும் போட்டு நல்லா கிண்டி விடணும், அந்த பச்சை வாசம் போகிறது வரை. அதுக்கப்புறம் நான் இப்போ கொஞ்சம் மட்டன் மசாலா தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறணும். அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம சிக்கனை எடுத்து போட்டு அதை நல்லா கிண்டி விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் வரை நல்லா கிண்டணும். தண்ணி ஊற்றாமலே கிண்டிடணும். ஆனால் இதை வேக வைக்கவில்லை, இனி தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் கிண்டிட்டு, நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் நமக்கு தேவைன்னா பார்த்து போடணும். நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த தேங்காய் பாலில் தான் இந்த சிக்கனை நான் வேக வைக்க போகிறேன். நம்ம தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் ஊற்றலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்றிடலாம், பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லா தான் இருக்கும். தேங்காய் பால் ஊற்றினோன்னா கொஞ்சம் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிக்கீரையும் புதினாயும் போட்டு நல்லா வேக விட்டுறணும். நல்லா கொஞ்சம் தண்ணி சுண்டி வர அளவுக்கு நம்ம அதை வற்ற விட்டுறணும். மூடி வச்சு வெந்தாச்சு. நல்லா சிக்கன் வெந்தாச்சு. வெந்துட்டு நம்ம ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு வச்சுருந்தோம், அதையும் எடுத்து ஊற்றி நல்லா கிண்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர் நம்ம புளிப்பு இல்லைன்னா தயிர் ஊற்றலாம், இல்லைன்னா புளிப்புக்கு பதிலாக தான் நம்ம அந்த தயிர் ஊற்றுறது. புளிப்பு இருந்துன்னா நமக்கு தயிர் வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் மல்லிக்கீரையும் புதினாயும் போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா கிண்டி விட்டு நான் இப்போ 1 கப்பு பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 2.5 கப்பு தண்ணி போதும். எந்த அரிசியில் நம்ம கப்பில் அளந்து எடுத்தோமோ அந்த கப்புக்கு ஒரு 2.5 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட போது நம்ம பிரியாணி அரிசி போடணும். அதுக்கப்புறம் நல்லா கொதித்த உடனே நம்ம இந்த அரிசி எடுத்து போட்டுட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் வைக்கணும். வச்சுட்டு நம்ம இறக்கணும்னா சுட சுட டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி. அது கூட ஒரு காடை ஃப்ரையும் ஒரு எக்கு பப்படம் வச்சு சாப்பிட்டா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. பப்படம்
பொரிச்சாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெயில் வச்சு பப்படத்தை பொரிச்சிட்டா போதும். நிறைய எண்ணெய் தேவையில்லை பப்படம் பொரிக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.